ஒரு மாவட்ட செயலாளர் பேச ஆரம்பிச்சாரு, எல்லா அமைச்சர்களும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப காங்கிரஸ் சாதாரணமா எடுத்துக்கிட்டு பேசுறாங்க. இதை கேட்டுக்கிட்டு சும்மா இருக்கவே நான் கிடையாது. நம்ம கேட்டுக்கிட்டு சும்மா அதை பத்தி நான் கருத்து சொல்ல விரும்பல, அதெல்லாம் கிடையாது. கருத்தெல்லாம் சொல்லுவோம். எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்னா திருப்பி திருப்பி அடிப்போம், திருப்பி அதே வார்த்தையை பேசுவோம். அதனால மரியாதை காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க மரியாதை கொடுப்போம், அவ்வளவுதான். இல்லைன்னா எம்பின்னு சில பேர் போட்டுக்கிட்டு இருக்கான், நீங்க எம்பி எங்களை வச்சு தானே ஜெயிச்சீங்க. நான் திருப்பி எம்பியை நிக்க போறது இல்லையே, நான் விருதுநகர்ல எம்பியை நிக்க போறது இல்லை. எதுக்கு? என்னைய பொறுத்த மட்டும் என் கட்சி முக்கியம். கமிஷன் கேட்கல, கமிஷனர் சொன்னாங்கல்ல, கமிஷன் கேட்கல, நாங்க ரோடு கான்ட்ராக்ட் கேட்கல, நாங்க எதுவுமே. நான் எத்தனை வருஷம் ஆச்சு? 12 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் எம்பி ஆகி. 12 வருஷம் ஆச்சா 13 வருஷம் ஆச்சா? 12-13 வருஷம் ஆச்சு. ஏதாவது ஒரு ஆள்கிட்ட போய் நான் கமிஷன் வாங்கினது யாராவது ஒரு ஆள் சொல்லட்டுங்க, யாராவது ஒரு ஆள். நான் இந்த ரோடு கான்ட்ராக்டுக்கு கமிஷன் கேட்டேன், அங்க மண் அல்றது கமிஷன் கேட்டோம், அங்க இது கட்டுறதுக்காக கமிஷன். இதெல்லாம் நம்ம பழக்கமே கிடையாது. நாங்களும் காமராஜருடைய வழிவந்தவர்கள், கக்கன் வழிவந்தவர்கள். எங்களை பொறுத்த மட்டும் செல்லப்பாண்டியனுடைய வழிவந்தவர்கள். நாங்க எங்களை பொறுத்த மட்டும் நேர்மையா இருந்து, இருக்க சோறு இருக்கா, சோறு இருந்தா சாப்பிட போறோம், இல்லன்னா ரைட்டு கட்சியை ஊற்றி சாப்பிட்டு போயிட்டே இருப்போம். நாங்க ஒரு பிரியாணி வேணும், அடுத்த வீட்டை அடிச்சு பறிக்கணும், அடுத்த வீட்டில் ஏதாச்சும் ஒன்றத்தை கழகத்தை உருவாக்கி அவன் வீட்டை அந்த பழக்கத்துக்கெல்லாம் நாங்கள் போனதே கிடையாது. காங்கிரஸ்காரர்களுக்கு இப்படி பேசிய தளபதி போன்றவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காதது திமுக தலைமை மிக மிக பெரிய வருத்தத்தை தருது.